இது நம்ம பார்க்குற கடைசி செட்டான எருமைங்க. இது வந்து வாங்கி கட்டியிருக்கு. நம்ம வீடியோ இன்றைக்கி ஸ்பிளிட் பண்ணி தான் போட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா என் ஃபோன் ரொம்ப ஹீட் ஆகிடுது. ஸோ அதனால் லாங் வீடியோ எடுக்க முடியல. அவங்களுக்கு மினிமம் ஒரு 10 நிமிஷம் இருக்கிற வீடியோ போடுவேன். இல்லை 5-6 நிமிஷம் இது இருக்கலாம். எருமையெல்லாம் ஓரளவுக்கு நல்ல எருமையாக வந்திருக்குங்க. இன்றைக்கி சந்தைக்கு வந்தால் வாங்கலாம். ஆனால் ரேட்டு கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கலாம், முன்ன இருக்கலாம். கேட்டால் எருமைக்கு தகுந்த ரேட்டு தான் சொல்கிறாங்க. வாங்கி கட்டிருங்க. கொஞ்சம் இன்னும் கொம்பில் அடிச்சிருக்கு. வெறும் வாங்கி கேட்டிருக்கிறாங்க. செனருமாங்க. சந்தையில் கொஞ்சம் கவனமாக தாங்க போகணும். இன்னும் எருமைக்கு இது கொம்பு இடிச்சிருங்க. மாடு கூட பிரச்சனை இல்லை. இது கேட்டாதீங்க. அண்ணா இதெல்லாம் வாங்கி கட்டிருக்கிறதா? எங்கே போவோங்கண்ணா? வாங்கி கட்டினதுமா தான் நம்ம என்ன சொன்ன மாதிரியே கொஞ்சம் பார்த்து தான் நம்ம ஹேண்டில் பண்ணோம். தண்ணி தாக எடுக்க மாட்டிருக்கு. புதுசா சொல்றியா? ரொம்ப பெரிய இருக்கு. வரும் నేను చేస్తా ఉండు. வேற பண்ணு కంప్లీట్ పని ఆ కొంత కుర్ర నేను చేస్తా. ఓనేర్ మీటింగ్ ఇది పొంగల్ మీటింగ్ నేను చేస్తాలే. చిన్న 50 ఫోన్ పై కొట్టు. இந்த எருமெல்லாம் வாங்கி கட்டியிருக்காங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தெலுங்கானா போகுதுங்க. சில எருமை கேரளாவும் போகும். இங்கே வந்து சந்தைக்கு அதிகமாக வர கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா, தெலுங்கானா, அப்புறம் வந்து கேரளா வந்து நேற்று வந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தா ஆந்திரா, தெலுங்கானா, அப்புறம் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெங்களூரில் மைசூர், சிமோகா அதெல்லாம் வந்து வருவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்லேயே இங்கே தமிழ்நாட்டிலே பெரிய சந்தைங்க இது. இங்கே வந்து தாங்க எருமையில் வாங்கிட்டு கொண்டு போய் மற்ற சந்தைக்கு விற்பாங்க. உங்களுக்கு எருமை நிறைய பார்க்கணுன்னா நீங்கள் வாங்குறீங்களோ வாங்கலையோ அடுத்த பட்சம் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா பார்க்கணுன்னா நீங்கள் இந்த சந்தைக்கு வரலாம். இது எங்கே இருக்குன்னா ஈரோடு கருங்கல்பாளையங்க. கருங்கல்பாளையம் தாண்டி உங்களுக்கு ஈரோடு செக் போஸ்ட்டுன்னு இருக்கும். செக் போஸ்ட் பக்கத்தில் இருக்குங்க.
இதை விட்டால் இந்த சந்தையிலேருந்து வாங்கிட்டு போய் நாளைக்கு வந்து சீனாபுரம் சந்தைக்கு போவோங்க. அப்படி விட்டால் நம்ம தமிழ்நாட்டில் அப்புறம் உங்களுக்கு வந்து திருச்செங்கோடு மோர்பாளைய சந்தைக்கு போவோங்க வெள்ளிக்கிழமை. இதெல்லாம் வாங்கி கட்டின எருமை, எல்லாம் சன எருமை. இங்கே கட்டியிருக்கிறது எல்லாமே முக்கால்வாசி சன எருமையாக தான் இருக்குது. எருமை பார்ப்போம். ஒன்று தான் கண்ணு குட்டி இருக்குது. கொஞ்சம் உள்ளார போகிறது கஷ்டமாக தான் இருக்குது. கால் மிச்சு விடும். பால் கறக்கிற கான்செப்டே ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆகும். அது உணர முடியும் இப்போ எங்களால். ஏன்னா அது அதுதான் நான் முதல்ல சொல்கிறேன். அது ரொம்ப கஷ்டப்படணும். என்ன பண்ணும் சாப்பிடணும் பால். எங்கள் மாடு வாங்கினீங்களா? ஆமாம். எந்த ஊருங்கா? அரக்கணும் மாடை எருமையா? மாடு எல்லாம் எவ்வளோக்குங்கக்கா வாங்கினீங்க? 70. 70யா? கண்ணோடையா இல்லை சனமா? கண்ணோட ஹெச்எஃப்ஆ? இது மொட்டை மாடா இல்லை கொம்புல மாடா? ஹெச்எஃப்டியா? சில கண்ணெருமையும் இங்கே வாங்கி கட்டியிருக்கிறத பார்க்க முடியுது. பாருங்க, இதெல்லாம் வாங்கி கட்டியிருக்கிறாங்க எருமையை. கண்ணெருமைங்க. சரி, கொஞ்சம் உள்ளார போகலான்னு பார்க்குறாங்க. எருமை வீடு வழி விட்டால் நம்ம உள்ளார போய் பார்க்கலாம். சரிங்க. இதெல்லாம் இந்த வாரம் தெலுங்கானா போகிற எருமைங்க. முடிஞ்சால் ஃபேஸை பார்ப்போம். அந்த சைடு இருக்கிறனால போக முடியல. முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறேன். இந்த எருமை தெரியுது. ஏன்னா அதுக்கு இடைஞ்சலாக இருக்கும். நம்ம போனால் அப்படியே கொஞ்சம் வழி கொடுத்தீங்கன்னா நான் போயிடுவேன். இந்த வாரம் வாங்கின எருமைங்க வாங்கி கட்டியிருக்கிறேங்க. எருமலை ஒரே மாதிரி வருதுங்க. நீங்கள் ஒரு வாரம் அந்த வெரைட்டியான எருமை மிஸ் பண்ணிங்கனாலும் அடுத்த வாரம் நீங்கள் அந்த மாதிரியே வாங்கிக்கலாம். இதெல்லாம் கண்ணெருமைங்க. கண்ணெருமையிலும் ஒன்றா கட்டியிருக்கிறாங்க. அந்த பக்கம் 2 எருமை, அதுவும் கண்ணெருமை தாங்க. எருமை கொம்பு சுற்றி இருக்குது. அங்கே ஒரு கலெக்ஷன் கிடாரி. அதுக்கு நாங்கள் ஒரே போகல. ஓகே, நம்ம போய் அந்த எருமையை எடுக்கிறதுக்கு வசதி வருங்க. ஓகே, இது பெரிய எருமைங்க. சந்தையில் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு 90 ரூபாலேருந்து 110 வரைக்கும் சொல்ல வாய்ப்பு இருக்குங்க. 90 ரூபாய்க்குலாம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அசால்ட்டாக வாங்கிட்டு போயிடலாம். ஊருக்கு கொண்டு போனீங்கன்னா நீங்கள் நல்லாவே 1 ரூபாய்க்கு மேலே விற்கலாம்.
எருமை வந்து நமக்கு வந்து இப்போ வந்து கம்மியாயிடுச்சுங்க. மாடு தாங்க ரொம்ப அதிகமாக இருக்குது. எதுக்கு மேபி ரேட்னாலேயா இருக்கலாம், இல்லை வளர்ப்புக்கு. ஏன்னா பால் வந்து சீக்கிரம் வற்றி போயிடும். மாடாக இருந்தால் 7-8 மாதம் வரைக்கும் பீச்சுவாங்க. கணுட்டி போடுறதுக்கு 2 மாதம் தான் விடுவாங்க. ஸோ அதனால் கூட இருக்கலாம். எருமையை வந்து இப்போ சந்தையிலும் கம்மியாக தான் வருது. உங்கள் ஊர் சைடில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அங்கெல்லாம் எருமை அதிகமாக வளர்க்குறாங்களா, இல்லை மாடு அதிகமாக வளர்க்குறாங்களான்ட்டு. நம்ம வந்து எருமையும் அதிகமாக வளர்க்கணுங்க. இப்போ ஒருத்தர் ஒரு 4 மாடு வச்சுருக்கீங்கன்னா ஒரு எருமையாச்சும் வைங்க. அப்போ தான் வந்து இல்லைன்னா எருமையோட இனம் வந்து அழிஞ்சிரும். ஸோ எருமை வந்து கொஞ்சம் எல்லோரும் வளருங்க. ஏன்னா சந்தையில் பார்த்திங்கன்னா முதல்ல எருமை தான் அதிகமாக இருக்கும். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி மாடு கம்மியாக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மாடு தான் அதிகமாக இருக்குது. எருமை வந்து குறைஞ்சிட்டு வருது. அதுக்கு டிமாண்டு இப்போ அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் வந்து கிடாரி வச்சுருந்தீங்கன்னா கிடாரியை வளர்த்த பாருங்கள், எருமை கிடாரியை. அது உங்களுக்கு வந்து நிறைய காசு சேவ் பண்ணி தரும். எருமை போய் ஃபோட்டோ எடுக்கலாங்க. நாங்களாம் எருமை தாங்க நிறைய வச்சுருந்தோம். அப்புறம் நான் 10th படிக்க போனோடனே எங்கள் அம்மையினால் எருமையெல்லாம் பார்த்துக்க முடியல. அதுக்கப்புறம் எருமை ஒரு 5 எருமை இருந்ததுங்க, அதெல்லாம் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ எங்ககிட்ட எருமையெல்லாம் இல்லை. நானும் இப்போ எருமை வாங்கணும். எருமை கட்டுறதுக்கு இடம் இல்லை. ஒரு இடம் கிடைக்கும்போது எருமை வாங்கிக்கலான்னு பார்க்குறேங்க. எருமை அவ்வளோ ரேட்டு போட்டு வாங்க முடியாது. ஒரு கிடரியை வாங்கி வளர்க்கலான்னு பார்க்குறேன். எங்கள் இதெல்லாம் சந்தையில் வந்த எருமைங்க. நம்மளோட தான் எருமை பார்த்துட்டோம். நம்ம அடுத்த வாரம் சந்தையில் சந்திக்கலாம். ஏதாச்சும் உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருந்தால் வீடியோ, அதாவது சில இதெல்லாம் உங்களுக்கு ஃபோட்டோ கிளியராக தெரியாமல் இருக்கும். ஏன்னா வந்து இருந்தாலும் மன்னிச்சிக்கங்க. அடுத்த தாட்டி வரும்போது கொஞ்சம் பார்த்து தெளிவாக போடுறேன். எருமை சந்தை கூட்டமாக இருக்கிறனால உள்ளார போகிறனால கொஞ்சம் தூரமாக இருந்து எடுக்க முடியலைங்க. பக்கத்தில் வரனால காலெல்லாம் மிதிச்சிடும். அதனால் பார்த்து தான் எடுக்கணும். நம்ம 4 எருமை இருந்தாவே நம்ம காலை மிதிக்கிறது சகஜம்தான். இங்கே 200, 300, 400 எருமை இருக்கிறது வந்து நம்ம பார்த்து தான் போகணும். சரிங்க, நம்ம அடுத்த வாரம் சந்தையை எருமையை பார்க்கலாம். அன்டில் தென் பாய். இதோட எருமை பதிவு முடியுது. மாடு பார்க்க போகிறேங்க. நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பாய்.